சார்ஜ் ஷீட்டில் அவர் நேம் பண்ணுறதுக்கு தாங்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவரை பேர் குறிப்பிடாமல் சார்ஜ் ஷீட் எப்படிங்க போட முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். குறைஞ்சபட்ச சட்ட அறிவு உள்ள எந்த ஒரு வழக்கறிஞர் அல்லது குறைஞ்சபட்ச நிர்வாகம் மற்றும் சட்ட அறிவு கொண்ட எந்த ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு மாநில காவல்துறை அதிகாரியோ சிபிஐ அதிகாரியோ, அவரை போய் நீங்கள் கேளுங்க, பேட்டி எடுங்க, தயவு செஞ்சு பேட்டி எடுங்க. விஜயை நேம் பண்ணாமல் சார்ஜ் ஷீட் போட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. தென் வாட்? தென் இதை விட முக்கியமானது இஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட். ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இஸ் ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவரோட பொறுப்பு, அவர் அதை மேற்பார்வையிடுறாரு. அதனால தான் அவங்களை சொன்னேன், தப்பே செய்யாத ஒருத்தரை கரூரில் இன்சிடென்ட்ல பேர் சேர்ப்பதோ, தப்பு செஞ்ச ஒருத்தனை காப்பாற்றுறதோ, இது ரெண்டுமே சிபிஐயால் செய்ய முடியாது. நான் நம்புறேன், நீ சிஸ்டத்தை நம்பணும். 2 டயர் சிஸ்டம் இது, 2 டயர் சேஃப்டி லேயர் வச்சிருக்கோம். உண்மை. இன்னமும் மக்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்கு. அதையும் மீறி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐடியை போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட். அப்போ தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இவ்வளோதான். அப்போ இதுதான் அவருடைய மிகப்பெரிய தலைவலி. அதுவும் இது வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு தடியடி வாங்கியிருக்காரா, போலீஸுக்கு எதிராக போராடி இருக்காரா, அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சிருக்கானா, இல்லை ஜெயிலுக்கு போயிருக்காரா? பானது சில்வர் ஸ்பூனு பரந்தூர்லையும் கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக மேடையில் நின்று பேசிட்டு போயிட்டீங்க. வேற என்ன உங்கள் களத்தோட பணி என்ன? இப்போ கடைசியாக அவர் எப்போ சார் பேசினாரு? கடைசியாக வந்து ஈரோட்டில் பேசினாரு சார். அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ சார் ஆகுது? ஒரு 18 நாள் ஆகுமா சார்? ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவருடைய அரசியல் நிகழ்வு என்ன சார்? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன சார்? எதுவுமே கிடையாது. இப்படி எப்படி சார் ஒரு தலைவர் இருக்க முடியும்? இது இல்லை சார் அரசியல். ஈவன் ஜென்சிக்கான அரசியல் கூட இது கிடையாது. கடைசியாக அவர் எப்பங்க ரியாக்ட் பண்ணாருன்னு போது எல்லாரும் டேக்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் டு ரீகலெக்ட். இல்லை நம்மளாம் அப்படி ரீகலெக்ட் பண்ணுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் பேசிட்டாப்பு இல்லை, திறனாங்க பேசிட்டாப்பு இல்லைங்க. அது ஆடியோ லான்ச். நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை கேட்குறேன். அதை புரிஞ்சுக்கிறேன் நான். ஒன்றுமே இல்லையா? ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு ஹியூஜ் மக்கள் சப்போர்ட் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் மறுதளிக்கல. அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. பட் கிரவுண்ட் என்ன? வாட் யூ அப்படின்றது கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணுமே. இப்போ 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போடணுமே.